அம்மா வராங்கப்பா. வள்ளி, நீ சூர்யாவை கூப்பிட்டுக்கிட்டு கிளாஸ்க்கு போ. அவகிட்ட எதுவும் பேசாத. இல்லண்ணே, நான் போக மாட்டேன். எனக்கு அண்ணாமலையை பார்த்தா பாவமா இருக்கு. அது என்கிட்ட வந்து பேசுச்சுன்னா நான் அழுதுருவேன். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். சூர்யா குட்டி, நீ போ. நீ கிளாஸ்க்கு போ, நான் பாத்துக்கிறேன். நான் போலப்பா. இங்க பாருங்க, 2 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. அண்ணாமலை அழறா, ஆர்ப்பாட்டம் பண்றா, கோவப்படுறான்னு அவகிட்ட பேசவோ இல்ல அவ வீட்டுக்கோ போனீங்க, அப்புறம் அவ்வளவுதான். சூர்யா, நான் சொல்றதை நீ கேட்கலன்னா அப்புறம் அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேரவே முடியாது. அப்பாவும் அம்மாவும் சேரணும்ல. சேரணும். வள்ளி, நானும் அண்ணாமலையும் ஒண்ணு சேரணும்ல. ஆமாண்ணே, அதுக்குதான் என் மனசெல்லாம் கல்லு பண்ணிக்கிட்டு நீ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க. அப்ப சூர்யாவை கூட்டிகிட்டு கிளாஸ்க்கு போ. இல்லண்ணே, நான் போக மாட்டேண்ணே. எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் கூட்டிட்டு போக மாட்டேன். சூர்யா குட்டி, நீ இறங்கி போ, அப்பா பாத்துக்கிறேன். போ. நான் போல. வள்ளி, நீ கூட்டு போ. வள்ளி, அவகிட்ட எதுவும் பேசாத. இல்லண்ணே, அண்ணாமலையை பார்த்தா பாவமா இருக்கு. நான் போக மாட்டேண்ணே. நான் இந்த வண்டியை விட்டு இறங்க மாட்டேன். நான் இறங்க மாட்டேண்ணே. சூர்யா, நீ போமா. நான் போக மாட்டேன். நீ போ, தைரியமா போ. வேண்டாம்ப்பா. நான் பாத்துக்கிறேன். போ, அப்பா பாத்துக்கிறேன்டா. உனக்கு என்னமா நான் குறை வச்சேன்? நான் இல்லாம நீ எப்படி இருக்க? நீ வா, என் கூட வீட்டுக்கு வா. எனக்கு அப்பா வேணுமா? அப்பா, அதான் 2 நாள் அவர் கூட இருந்துட்டல, போதும். இப்ப வா, வீட்டுக்கு போலாம். எனக்கு அப்பா வேணுமா? என்னை ஏமா இப்படி சித்திரவதை பண்ற? நீ இல்லாம நான் எப்படி இருக்க முடியும் சொல்லு. உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சூர்யா. வா சூர்யா, இல்லம்மா, எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்குற. நான் வர முடியாதுப்பா. எனக்கு அப்பா வேணும்மா. உனக்கு நான் வேணும்னா நீ அங்க வந்துரு, நம்மள சேர்ந்து இருக்கலாம். உனக்கு யாரோ தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பழி வாங்குறாங்க சூர்யா. இந்த பாருமா, நான் அவரோட சேர்ந்து வாழ முடியாது. நான் சொன்னா நீ கேப்பல்ல? நீ வா, நீ என் கூட வாமா. நீங்க சேர்ந்து இருக்கணும்பா. நீங்க சேர்ந்து இருக்கணும். நீங்க சேரணும்பா. சூர்யா, 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 சூர்யா. உங்களுக்கு பாருங்க எப்படி அழுதுட்டு இருக்காங்க பாருங்க எங்க அக்கா. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே கிடையாதா சார்? இப்ப நான் நினைச்சனா கூட சூர்யா இங்க தூக்கிட முடியும். அப்படி தூக்கிட்டு போனா அவ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி உடம்புக்கு தான் முடியாம போயிருன்னு பாக்குறேன். இல்லன்னா என்ன அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு என் கைய வச்சு என் கண்ணை நோண்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சந்தோஷம் தானே? நான் அழுவுறது பார்த்து உங்களுக்கு சந்தோஷம் தானே? அப்படியே இருக்க என்ன வள்ளி?
சந்தோஷமா சந்தோஷமா இரு. அப்படியே இருக்கு. அண்ணாமலை பாவண்ண. நீ சொன்ன மாதிரி 10 நாள்ல அண்ணாமலை நம்ம வீட்டுக்கே வந்துரும்ல. நீ சொன்னதை நம்பிதான் நான் இப்படி எல்லாம் செய்யறேன். நீ என்னை ஏமாத்த கூடாது. அண்ணாமலை நம்ம வீட்டுக்கு வந்துரும்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்கல்ல. ஹாய், யார் நீங்க? இந்தா இந்தா வாங்கிக்கோ. நீங்க எதுக்கு எனக்கு சாக்லேட் கொடுக்குறீங்க? இத வாங்கிக்கோ, அப்புறமா சொல்றேன். நீங்க யாரு? நானா உன் சித்தப்பா. சித்தப்பால கிடையாது. கிடையாது? உள்ள பிடிக்கிறோன்னு வச்சுக்கோ. உனக்கு 10 வயசு தானே ஆகுது? உன் பேரு சுபானு தானே? இன்னும் கரெக்டா சொல்லட்டா? தூங்கு மூஞ்சி சுபானு. ஏங்க குழந்தை விடுங்க, குழந்தை விடுங்க விடுங்க. சுபானு சொன்னா கேளுங்க. ஏய் சுபானு, போங்க போங்க வெளில. ஹலோ, யார் நீங்க? நான் தவசியோட தம்பிங்க. தம்பியா? எங்க ஐயாக்கு இருந்த ஒரே தம்பி தான், அவரு இறந்துட்டாரு. போங்க வெளில. சரி, அண்ணனை கூப்பிடுங்க. உங்க அண்ணன் எல்லாம் கூப்பிடலாம், முதல்ல வெளில போங்க. போங்க வெளில. கூப்பிடுங்க. அவங்க எல்லாம் கூப்பிட முடியாது, முதல்ல வெளில போங்க. முதல்ல வெளில போங்க, அப்பா கூப்பிடுறேன். போங்க ஏங்க போங்க கூப்பிடுறேன். என்ன? போங்க போங்கன்றல. அப்பா வாங்கப்பா. அப்பா புள்ள பிடிக்கிறவப்பா. என்னடா? என்ன? அப்பா புள்ள பிடிக்கிறவப்பா. யாரு புள்ள பிடிக்கிறவனா? ஆமாப்பா. எங்க? வாசல்லப்பா. யாருப்பா? நம்பி, நான் யாரு? சித்தப்பா. அது அப்பா, நான் தான் வந்துட்டேன்லப்பா, அழாதீங்கப்பா. அநியாயமா இருக்கேன். இத்தனை நாளா உன்னை காணாம நாங்க எவ்வளவு பரிதவிச்சிருப்போம். நான் வளர்த்த புள்ள வீட்டை விட்டு போயிட்டான்னு நான் எவ்வளவு அழுதுருப்பேன். ஊர் ஊரா தேடி அலைச்சேன். கல் நெஞ்சக்காரி நாங்க அழட்டோன்னு அப்படியே விட்டுட்டாள பாவி. யாருக்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லிருப்பாளா? உன்னை கண்டுபிடிப்பாளாமா? அப்படியே அன்பழகனை கிட்ட அனுப்பி வைப்பாளாமா? உன்னை பெங்களூருக்கு அனுப்புவாராமா? நாகர்கோயில வச்சு உன்னை படிக்க வைப்பாராமா? நாங்கெல்லாம் என்ன பைத்தியக்காரங்க நினைச்சிட்டு இருக்காளா? ஒரு வார்த்தை நீ உயிரோட இருக்கேன்னு அவன் சொன்னாளா? நீ செத்துட்டல்ல நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இந்த பாருங்க, அவளை அப்படியே விடக்கூடாது. நல்லா நறுக்கின 4 வார்த்தை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கணுங்க. ஏன் அவளுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கேயா போச்சு?
மறந்துட்டியா? அம்மா 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 நீ அதெல்லாம் எங்க போச்சு? அண்ணே ஒரு கடுதாசி போட்டுக்கலாம்ல. எங்களெல்லாம் ஒரேடியா தலைமொழிகிட்டு முடிவு பண்ணிட்டியா? அண்ணே நீங்க ஒன்றும் மாறவே இல்லையா? அப்படிதான் இருக்கீங்களா? நான் மாறலையா? நான் ஏன் மாறணும்? யாருக்காக மாறணும்? உங்க அக்கா அண்ணாமலை தான் மாறிட்டா. இப்பவாது அந்த மகராசிக்கு மனசு வந்து நீ எங்களை பாக்கணுங்கிறதுக்காக பாத்துட்டு வான்னு அனுப்பி வச்சால. அவளை அனுப்பினால நீயா வந்தியா? அண்ணாமலை அனுப்பிதான் நான் வந்தேன். ஐயா, நீ வந்து 2-3 நாளா சொன்ன. வந்த உடனே என்ன பார்க்கணும்னு தோணலையா? இப்பதான் பார்க்கணும்னு தோணுச்சா? அப்பா நான் வரணும்னு தான்ப்பா இருந்தேன். ஆனா அண்ணாமலையோட பொண்ணு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருச்சு. சரி என்னால ஏதாவது பண்ண முடியுமா நினைச்சு உலகநாதன் சாரை பார்த்து பேசினேன். இன்னைக்கு காலையில கூட சூர்யாவை ஸ்கூல்ல மீட் பண்ணிட்டு தான்ப்பா வந்தேன். ஆமா, இத்தனை நாளா உன்னை எங்களை விட்டு பிரிச்சு வச்சால, அதனாலதான் அவ பொண்ணு அவளை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. பிரிஞ்சு இருக்கிற வேதனை என்ன தெரியணுங்கிறதுக்காக தான் கடவுளா பார்த்து அவளுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். உள்ள மேல உள்ள பாசத்துல பேசுறேன்னு பார்த்தா லிமிட் தாண்டி போயிட்டே இருக்க. குழந்தை வீட்டு விட்டு போயிட்டு அண்ணாமலை தவிச்சிட்டு இருக்கா. 4 வார்த்தை ஆறுதல் சொல்லட்ட பரவாயில்ல, அனாவசியமா அவளை பத்தி கேவலமா பேசாத. ஏன்பா நீங்களாவது அண்ணாமலையை பார்த்து என்னன்னு விசாரிச்சிருக்கலாம்ல? ஏன் நான் ஏன் போகணும்? நான் எதுக்காக போய் பார்க்கணுங்கிறேன்? அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ என் பொண்ணையில தலைவலிக்கு பல வருஷம் ஆச்சு. பொண்ணு அப்பாவை தானே பார்க்க போயிருக்கு. அப்பாவுக்கு பொண்ணை கொஞ்சம் உரிமை கிடையாதா? இந்த பாரு, உன்னால முடிஞ்சா ஒண்ணு பண்ணு. உங்க அக்கா கிட்ட போய் சொல்லு, ஒழுங்கா உலகநாதனோட குடும்பம் நடத்த சொல்லு. என்னாச்சு நீ உங்களுக்கு? ஏன் நீங்களும் அப்பாவும் இப்படி அண்ணாமலை கரிச்சு கொட்டுறீங்க? விடுப்பா, அவ பைத்தியக்காரி. அண்ணாமலை மேல ஏன் கோபமா இருக்கான்னு நீ புறப்படும் போது சொல்றேன், போய் சாப்பிடு. புறப்படுறதா? அதெல்லாம் நீ எங்கேயும் போக கூடாது, இங்கே இரு. இல்ல நீ நான் அண்ணாமலைக்கு துணையா அங்கேயே இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லா இருக்கு. என்னையா இது? நாங்க படுற வேதனை உனக்கு பெருசா படல. எங்க வீட்டுல தங்க மாட்டேன், அங்கேயே போயிடணும்னு முடிவு பண்ணிட்டல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ பெட்டி படிக்க எடுத்து நீங்க வாடா. சொல்லுங்க. பாய் மூடுறி, போய் சாப்பிட எடுத்து வை. தம்பி நீ போய் சாப்பிடியா? போ. ஏன்பா அழுகிறீங்க? நான் வந்துட்டேன்ப்பா. அழாதீங்கப்பா. வந்துட்டேன்ப்பா. சாந்தி, நான் உன் சகோதரி. என்னை நம்பு. நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன்.